இன்னொரு பக்கம் அமைச்சர்கள். நீங்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அமைச்சர்களாப்பா உண்மையிலேயே அப்படின்னு தான் பல பேரும் கேட்பீங்க. ஆக்சுவலாக இது போல் சாமானியர்கள் தான் அமைச்சர்களாக வரணும்னு பல பேரோட கனவு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல மக்களே, இதுதான் நிதர்சனம். படத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலுக்கு வராங்க, சாதிக்கிறானா, கைத்தட்டுறோல, நட்சத்திரம் நடந்தால் அதோட சூப்பராக இருக்கும். கைத்தட்டி வரவேற்க தான் செய்யணும். ப்ரோ அனுபவம்லாம் இருக்காது ப்ரோ, சொதப்புவாங்கன்னு நினச்சிங்கனாக்கா எல்லாரும் சொதப்பி தான் அரசியலை கற்றுப்பாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் இது வேஸ்ட்டுன்ற மாதிரி முத்திரை குத்தி அமிச்சிங்க, நல்லாட்சி எடுத்து கடைசியில் கனவு மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி கவர்மெண்ட் ஆண்டு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வயசில் குறைவானவங்க உள்ளே வர்றாங்க பார்த்தீங்களா அரசியலுக்குள்ளே, அவங்கள ஆதரித்து வரவேற்கிற இடத்துல அந்த பெரிய பெரிய கட்சிகளும் இருக்காங்க. அவங்க மண்மை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இவங்க இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகாசியோட சிறந்த எம்எல்ஏவா நான் பேர் வாங்கணுங்க, அதான் எனக்கு இருக்க பெரிய ஆசைன்னு சொல்கிறாங்க. மினிஸ்டர் இவங்க, மறந்துடாதீங்க. இது வரைக்கும் எம்எல்ஏ ஆஃபீஸே எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். இப்போ தான் எனக்கே அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். கோர்ட்டு பக்கத்தில் இருக்காமா. நாங்கள் தான் போயிட்டு ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க எங்கள் அண்ணனோட ஆட்சியில். இட் மீன்ஸ் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த ஆட்சியில் இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. என்ன குறையாக இருந்தாலும் வாங்க உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு நம்ம சரி பண்ணுவோன்னு அமைச்சர் தொகுதி சார்ந்து அமைச்சர் இந்த வரவேற்பை விடுத்திருக்காங்க. ஒரு நல்ல எம்எல்ஏவாக இருக்கணும்னு பெரிய கனவுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கே பெரிய மனசு வேணும். ஏன்னா அமைச்சர் அது இதுன்னு பெரிய கர்வம் இல்லாமல் இந்தளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்காங்களே, இது கடைசி வரைக்கும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மக்களே. எல்லா அமைச்சர்களும் இதே நிலையை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், எளிய சாமானிய மக்கள் தரப்பிலிருந்து பல பேர் மேலே பெரிய பெரிய பொசிஷன் வராங்கன்னா அந்த மக்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்ட்டு. அடுத்து இன்னொரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இவர் ஒரு வார்னிங்கை பெருசாக முன் வச்சிருக்காப்புல. நல்லா ஆள் கம்பீரமாக இருப்பார்ல, அதுக்கேற்ற மாதிரி கம்பீரமான வார்னிங் தான். போதைப் பொருள் விற்கிறீங்க அப்படின்னா உடனடியாக கைது, கொஸ்டினே கிடையாது. அது மட்டும் இல்லை, குண்டர் சட்டம் இருக்குல்ல, அது உடனே பாயுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கேன், அதையே இங்கேயே இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் போதைப் பொருளை விற்று கேஸில் மாட்டுறீங்கன்னு வைங்க, இதனால் பாதிக்கப்படுறவங்க சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் காம்பன்சேட் பண்ணல, சொசைட்டிக்கே காம்பன்சேட் பண்ணல, அதுக்கான பணத்தை கவர்மெண்ட் அப்போ வேணால் அச்சடிச்சு கொண்டு வரும். சொத்தை விற்று அந்த பணத்தை எடுக்கணும். அப்பேற்பட்ட விஷயம் இப்போ கன்சிடரேஷனில் இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. அதுவும் புழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் போதைப் பொருளை விற்று சொசைட்டியை ஃபுல்லாக கெடுக்கணும்னு எந்த ஒரு அவனாச்சும் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வார்த்தைகள் நம்மளே தாண்டி ஒன்று வந்துடும் மக்களே. ஏன்னா இதெல்லாம் விற்று சொசைட்டியை கெடுத்துக்கிட்டு இருக்கானு பார்த்தீங்களா, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து என்ன பிரயோஜனம். அரசு இப்பேற்பட்ட கடிவாளத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்களே, இதை மனப்பூர்வமாக வரவேற்பு.